So let's start the class, guys. So எல்லாருக்கும் என்ன பேசுறது கேட்கும்னு நான் நினைக்கிறேன். So let's continue the class. ஸோ நம்ம டிடக்ஷன் ரூல்ஸில் ஜென்ரல் டிடக்ஷன், மெயின் டிடக்ஷன் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக் டிடக்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதன் அடிப்படையில் தான் நாம் இப்போ பார்க்க போகிறது கேபிட்டல் அலவன்ஸ் அண்ட் பேலன்சிங் அலவன்ஸ் சொல்லக்கூடிய செக்ஷன் 16 சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 16வது செக்ஷன். ஸோ இந்த கேபிட்டல் அலவன்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பழக்கப்பட்டதாக இருக்கும். நீங்கள் என்னுடைய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருந்தீங்கன்னு சொன்னால் எம்ஏஎஃப்ல நாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் பார்க்கும்போது இந்த கேபிட்டல் அலவன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டெக்ஸ் எவ்வளவுக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியது, இந்த ட்ரேடிங் இன்கம், அதாவது என்டிஆர் நெட் ட்ரேடிங் ரெவென்யூவை நான் உங்களுக்கு கல்குலேஷன் பண்ணி எடுத்தது பிறகு டெக்ஸ் ஃப்ரீ அலவன்ஸ், அதாவது கேபிட்டல் அலவன்ஸை நம்ம கழிச்சிருக்கும். அது பிறகு வரக்கூடிய அமௌண்ட்டு தான் நம்ம டெக்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஒன்று கணிச்சு நமக்கு எவ்வளோக்கு காசு நம்மளை விட்டு போக போகுதுங்கிறத நம்ம கண்டினியூ கல்குலேஷன் பண்ணி நாம வரி அமௌண்ட்டை வந்துட்டு எவ்வளோக்கு வரும்னு கணிச்சிருப்போம். நினைவிருக்குதா பீப்புள்? கேன் யூ ஆல் ரிமெம்பர்? ரைட்? ஸோ மூலதன விடுதொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட். ஸோ நீங்கள் பாஸ் பேப்பர் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் யூ கேன் ரிமெம்பர் இட். ரைட். ஸோ இந்த கேபிட்டல் அலவன்ஸ் அண்ட் பேலன்சிங் அலவன்ஸில் இதனுடைய இன்ட்ரடக்ஷன் ஃபெஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கேபிட்டல் அலவன்சஸ், இந்த மூலதன படிகள் அல்லது மூலதன விடுதொகைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால், வென் கல்குலேட்டிங் அ பர்சன்ஸ் இன்கம், பர்சன் சொல்லும்போது யாரை வேணா குறிக்கலாம். இட் மைட் பி கம்பெனி, இண்டிவிஜுவல், எனிவான். ஸோ அந்த 8 பேரில் யாராகவும் இருக்கலாம். ஸோ வென் கல்குலேட்டிங் அ பர்சன்ஸ் இன்கம் ஃப்ரம் அ பிஸ்னஸ், வணிகத்திலிருந்து நம்ம கல்குலேஷன் பண்ணும்போது ஃபார் இயர் ஆஃப் அசஸ்மெண்ட், capital allowances can be deducted under the second, fourth or sixth schedule. Right? ரெண்டாவது ஷெட்யூல், நான்காவது ஷெட்யூல், ஆறாவது ஷெட்யூல். ஸோ இங்கே செகண்ட், ஃபோர்த், சிக்ஸ்த்னு சொல்லி 3 ஷெட்யூல் சம்பந்தமாக இருக்குது. ஸோ இந்த 3 ஷெட்யூல்ஸுக்கு அமைவாக இந்த கேபிட்டல் அலவன்சஸ் வந்துட்டு கழிக்கப்பட முடியும். அதே மாதிரி பேலன்சிங் அலவன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இது டிப்ரெஷியபிள் அசட்ஸில் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய டிஸ்போஷல் லொஸ்ஸாக கருதப்படுறது. நம்ம என்னென்னு பார்ப்போம். இதை நம்ம கழிச்சு கொள்ளலாம்னு சொல்கிறோம். முதலாவது என்னுடைய கொஸ்டின், இந்த கேபிட்டல் அலவன்ஸ்ன்னு சொல்லி நாம ஒரு அக்கௌண்டனா வருமான கூற்று நம்ம தயாரிக்கும் போது ஏதாவது ஒரு செலவை நம்ம கழிக்கணுமா ஸ்டூடெண்ட்? ஐ எம் ஆஸ்கிங் எ கொஸ்டின். கேபிட்டல் அலவன்ஸ்ன்னு சொல்லி ஒரு செலவு அக்கவுண்டிங்ல இருக்குதா? இஸ் தேர் எனி எக்ஸ்பென்ஸ் லைக் தட்? நோ, ரைட்? நோ. நாம இந்த மூலதன சொத்துக்கள் சம்பந்தமாக, அதாவது நாட் மூலதன சொத்துக்கள், டிப்ரெஷியபிள் அசெட்ஸ், பெருமான தேய்விடக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தமாக நாம என்ன ஒரு செலவை நம்ம காட்டுவோம்னா பெருமான தேய்வு உண்டு காட்டுவோம், டிப்ரெசியேஷன். ஆனால் இந்த பெருமான தேய்வு என்பது அக்கவுண்டிங்கின் அடிப்படையில் நம்ம 5 வருஷத்துக்கு பாவிக்கலாம், 10 வருஷத்துக்கு பாவிக்கலாம், 15 வருஷத்துக்கு பாவிக்கலாம்னு சொல்லி நம்ம பெர்சன்டேஜ் அடிப்படையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் an estimate, இட்ஸ் a provision. அதால இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு சொல்லி, பிகாஸ் இட் இஸ் நாட் incurred for the production of income. So it's incurred for the production of income, but according to the general section, provisions are not allowed. ரைட்? ஸோ நம்ம இதை கூட்டிக்கொள்ளும். ஸோ அதற்காகத்தான் நமக்கு டெக்ஸ் என்ன சொல்லுதுண்டா, கேபிட்டல் அலவன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கழிச்சு கொள்ள இயலும். பிகாஸ் உங்களோட டிப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸை நாங்கள் கூட்டுறோம். ஸோ நாங்கள் சொல்கிற விஷயம் படி நீங்கள் கல்குலேஷன் பண்ணி கேபிட்டல் அலவன்ஸ்ன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பென்ஸை கழிஞ்சு கொள்ளுங்க. அப்போது இந்த செலவு என்பது வருமான கூற்றில் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நம்மளினுடைய ப்ளஸ் சைட்டில் வருமா, மைனஸ் சைட்டில் வருமா, நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. நம்ம கூட்டணுமா கழிக்கணுமா இல்லை எதுவுமே செய்ய தேவையில்லையா? இப்படி ஒரு விஷயத்தை நம்ம கணிச்சு எடுத்தது பிறகு நம்ம என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? நாம மைனஸ் பண்ணணும், மைனஸ் சைட்டில் போடணும். ஏன்? பிகாஸ் இப்படி ஒரு செலவு ஆல்ரெடி நம்மளுடைய நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டெக்ஸில் கழிக்கல, பட் டெக்ஸேஷனில் அனுமதிக்கப்படுகிறது. எனவே கேபிட்டல் அலவன்ஸ் என்பது கழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ரைட். இப்போ முதலாவது இதை பாருங்க, a person is entitled to claim capital allowance. person ன்னு சொல்லும்போது it might be individual, company, partnership, trust, anything. ஸோ எப்போ இந்த மூலதன விடுதொகைகள் என்பதனை கழிப்பதற்கு அனுமதி கிடைக்கும் என்றால், the first one, if such a person is the owner of the depreciable asset. ஸோ இதில் 2 பாயிண்ட் உண்டு. இது உண்டு, அந்த பர்சன், அதாவது it might be individual or company, அந்த சொத்தினுடைய உரிமையாளராக இருக்க வேண்டும். அதே சமயம் அது ஒரு டிப்ரெஷியபிள் அசெட்டாக இருக்கணும், பெருமான தேய்விடக்கூடிய ஒரு சொத்தாகவும் இருக்கணும்.
அப்போ நமக்கு தெரியும் லேண்ட் நிலம் என்பது ஒரு பெருமானத்தை விட முடியாத ஒரு சொத்து. அப்ப நிலத்துக்கு கேபிட்டல் கெயின் கேபிட்டல் அலவன்ஸ் கிடைக்குமா? ஐ எம் ஆஸ்கிங். நீங்க அந்த ஓனர், அந்த கம்பெனி அந்த நிலத்தினுடைய ஓனராக இருந்தாலும் கூட நிலம் லேண்ட் என்று சொல்லக்கூடியது ஒரு டிப்ரெஷியபிள் அசெட் அல்ல, பெருமானத்தை விட முடியாத ஒரு சொத்து. இட்ஸ் நாட் அ டிப்ரெஷியபிள் அசெட். ரைட்? அப்போ நாம இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம செய்யணுமா? ஐ நீட் ஆன்சர், ப்ளீஸ் லெட் மீ நோ. அப்போ நிலம் என்று சொல்லக்கூடிய லேண்ட் என்ன செய்ய போகிறது? நாம கேபிட்டல் அலவன்ஸ் வந்துட்டு அதுக்கு கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது ஃபர்ஸ்ட்லேயே அவுட் ஆயிருது, பிகாஸ் தட் இஸ் நாட் அ டிப்ரெஷியபிள் அசெட். ஸோ டிப்ரெஷியபிள் அசெட்னா என்ன? இது செக்ஷன் 195 டெஃபினிஷன் கொடுக்கக்கூடிய இந்த செக்ஷன்ல உங்களுக்கு எக்ட்ல சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஒரு டிப்ரெஷியபிள் அசெட்னா என்ன? இதை பத்தி நம்ம முதலும் பார்த்துக்கிறோம், பட் நம்ம ஃபர்தரா பார்ப்போம். An asset to the extent to which it is employed in the production of income. வருமானத்தை உழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொத்து, அதாவது பிசினஸ் பயன்படுத்துகிறது. பிசினஸ் பயன்படுத்தினாத்தான் அது ஒரு டிப்ரெஷியபிள் அசெட்ஸ்க்குள்ள வரும். From a business and which is likely to lose the value because of the wear and tear. அதே மாதிரி இதை பயன்படுத்த இதனுடைய பெறுமதி குறையக்கூடியதாக இருக்கணும், அல்லது டைம் போக போக அதனுடைய பெறுமதி வீழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கணும். ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா நிலம் இதுக்குள்ள வராது. பிகாஸ் நிலம் என்பது ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்கம்ல பயன்படுத்தப்பட்டாலும் நிலத்தினுடைய பெறுமதி அதிகரிச்சு தான் போகும். பிகாஸ் நிலம் என்பது அதனுடைய சப்ளையை அதிகரிக்க முடியாது. ரைட்? அதனுடைய நிரம்பல் வந்துட்டும் நெகிழ்வற்றது. ரைட்? பட் எக்ஸ்க்ளூட்ஸ் குட்வில் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் லேண்ட். ஸோ குட்வில் சொல்லக்கூடிய நன்மதிப்பு இதுக்குள்ள வராது. இன்ட்ரெஸ்ட் இன் லேண்ட், அதாவது லேண்ட் வந்து இதுக்குள்ள வராது. மெம்பர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் இன் என்டிட்டி, ஒரு ஷேர்ஸை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அல்லது போல நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய பொருள் எல்லாம் டிப்ரெஷியபிள் அசெட்ஸ் இல்லை. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதெல்லாம் இப்போ கேபிட்டல் அசெட்ஸ். நீங்க ஒரு ஷேர்ஸை வாங்கி வச்சீங்கன்னா அது ஒரு கேபிட்டல் அசெட்ஸ். ரைட்? ஸோ லேண்ட் என்பது இதுக்குள்ள வராது, குட்வில் என்பது வராது, பொருட்கள் வராது. அதே மாதிரி அப்ப என்னவெல்லாம் வரும்னு சொன்னா உங்களுடைய ஆதனம் பொறிமற்ற உபகரணம் சொல்லி நீங்க கவுண்டிங்ல கல்குலேஷன் பண்றதுல லேண்டை தவிர எல்லாமே உங்களுடைய டிப்ரெஷியபிள் அசெட்ஸ் ஆகத்தான் வரும். ஓகே? ஸோ இதுதான் டிப்ரெஷியபிள். அப்போ இப்போ நீங்க இதுக்கு வந்தீங்கன்னா such a person is the owner of a depreciable asset. ஒரு பெருமானத்தை விடக்கூடிய ஒரு சொத்தினுடைய ஓனராக இருந்தால் அந்த கம்பெனி கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். இது முதலாவது கிரைட்டீரியா. அண்ட் அதோட சேர்த்து ரெண்டாவது கிரைட்டீரியாவை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். என்ன சொல்றாங்க? used them at the end of the year of assessment in the production of the person's income from a business. அந்த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் நம்ம எந்த வரி மதிப்பாண்டுக்காக வரியை நம்ம கல்குலேஷன் பண்ண போறோமோ அந்த வரி மதிப்பாண்டுக்காக அந்த டிப்ரெஷியபிள் அசெட்ஸ் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கணும். ரைட்? வருமானத்தை உழைச்சு கொள்வதற்காக, ப்ரொடக்ஷன் ஆஃப் த பர்சன்ஸ் இன்கமுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதுக்கு நீங்க கிளைம் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இப்போ முதலாவது எந்தெந்த சொத்துக்களுக்கு நம்ம கிளைம் பண்ணலாம்ங்கிற ஒரு புரிதல் உங்கள்கிட்ட வந்துக்குதான். நிலம் தவிர ஏனைய ஆதன பொறி மற்றும் உபகரணங்கள் நம்மளுடைய பிசினஸ்ல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குதா இருந்தால் அதற்கு நீங்க கேபிட்டல் அலவன்ஸ் என்பதை எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கு. ஓகே? ரைட்? அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த விஷயத்தை பாருங்க. இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் முதலாவது நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். தென் we will move to the examples. இதுல பாருங்க இந்த பாயிண்ட், கேபிட்டல் அலவன்ஸ் should be calculated according to the straight line based. அதாவது நேர்கோட்டு அடிப்படையில தான் இந்த மூலதன விடுதொகைகள் கணிக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. ஸோ நேர்கோட்டு அடிப்படைன்னா வேற எதுவும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் என்பது ஒவ்வொரு வருஷமும் சமனான தொகைகள் வரணும். உங்களுக்கு பெருமான தேவையில் நீங்க நேர்கோட்டு முறை நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன செய்யப்படும்? நேர்கோட்டு முறையின் அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரே சமனான தொகை வந்துட்டு என்ன செய்யப்படும்? பெருமான தேவையாக வரும். அதே மாதிரி இந்த கேபிட்டல் அலவன்ஸ் என்பதும் ஒவ்வொரு வருஷமும் ஒரே சமனான தொகை வந்துட்டு உங்களுக்கு கேபிட்டல் அலவன்ஸாக எவ்வளவு வருஷத்துக்கு நமக்கு எடுக்க முடியுமோ அவ்வளவு வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம செகண்ட், ஃபோர்த், சிக்ஸ்த் ஷெட்யூல் இது மூணையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். அதே சமயம் the capital allowances should be calculated on the depreciation basis. பெருமான தேய்வு பேசிஸ் அடிப்படை, பெருமான தேய்வு அடிப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிப்ரெசியேஷன் பேசிஸ் அடிப்படையில தான் இந்த கேபிட்டல் அலவன்ஸ் என்பது கணிக்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க. ஸோ இதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். ரைட்? ஸோ முதலாவது நம்ம இந்த கல்குலேஷன் ஒன்று நம்ம பண்ண போறோம்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், மெத்தட் ஆஃப் கல்குலேஷன் ஒரு விஷயம் இருக்குது. மெத்தட் ஆஃப் கல்குலேஷன் என்ன வரைக்கும் போகுது? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆகிக்க போகுது. அப்படின்னா எவ்ரி இயர் சேம் அமௌண்ட் வந்துட்டு மறுபடியும் வரும். இப்போ எப்படி இதை கல்குலேஷன் பண்ண போறோம் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இந்த ஃபார்முலா நமக்கு வரும். ரைட்? இந்த ஃபார்முலாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
the capital allowance is equal to depreciation basis என்று சொல்லக்கூடிய பெருமானத்தை விடக்கூடிய அடிப்படை. இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸ் என்பது உங்களுக்கு தெரியணும். அந்த டிப்ரிசியேஷன் பேசிஸை நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிவன் இந்த 4th ஷெட்யூல். இப்போ நீங்க ஒவ்வொரு வருஷம் நீங்க எடுக்க போறீங்கன்னா எக்டினுடைய 4வது ஷெட்யூல்ல இந்த குறிப்பிட்ட அசட்டினுடைய டிப்ரிசியேஷன் பேசிஸ்க்கு இத்தனை வருடங்கள் நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தந்தாங்கன்னா அத்தனை வருஷத்துக்கு நம்ம பிரிச்சு நம்மளினுடைய வரி மதிப்பாண்டுக்கு எவ்வளவுக்கு நம்ம கேபிட்டல் அலவன்ஸ் ஆக நம்மளுடைய மைனஸ் செக்ஷன்ல நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது நம்ம போட போறோம் என்கிற அமௌண்ட் என்பது நமக்கு தெரியும். முதலாவது இந்த ஃபார்முலா வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? டிப்ரிசியேஷன் பேசிஸ்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ டிப்ரிசியேஷன் பேசிஸை நம்பர் ஆஃப் இயர்ஸ் 4வது ஷெட்யூல்ல என்ன கொடுத்திருக்கிறாங்களோ அதால பிரிச்சு நம்ம பார்ப்போம். ரைட் ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இது ஒவ்வொன்றையும் பத்தி நம்ம பார்க்கலாம். முதலாவது உங்களுக்கு தெரியணும் டிப்ரிசியேஷன் பேசிஸ் தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது நாம பிரிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன கேபிட்டல் அலவன்ஸை நம்ம பிரிச்சு கொள்றது. ஸோ இதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, நான் நோட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கிற விஷயத்த the depreciation basis of an asset is essentially the value from which the capital allowance are calculated. Right? இந்த கேபிட்டல் அலவன்ஸ் சொல்லக்கூடிய மூலதன விடுதொகைகளை கல்குலேஷன் நம்ம பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பெறுமதி தான் இந்த கேபிட்டல் அலவன்ஸ் உரிய டிப்ரிசியேஷன் பேசிஸ் ஆக இருக்குது. தென் ரெண்டாவது பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்க. இட் கேன் பி ஐதர் த காஸ்ட் ஆஃப் த அசெட். இது இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸ் என்று சொல்லக்கூடிய பெருமானத்தை விடக்கூடிய அடிப்படை மூலதன விடுதொகைக்காக கேபிட்டல் அலவன்சஸ்க்காக என்று சொல்லக்கூடியது. இட் கேன் பி ஐதர் த காஸ்ட். இது ஒரு அந்த சொத்தினுடைய கிரயமாக இருக்க முடியும். ஓ இட் இஸ் டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ. இதை நாம WTDV அப்படின்னு சொல்லுவோம். WTV டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ, வரிக்காக குறைத்தெழுதப்பட்ட பெறுமதி அப்படின்னு தமிழ் படுத்த முடியும். at the end of the previous year of assessment, right? போன வருடத்தினுடைய டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூவாக இருக்க முடியும், அல்லது நீங்க இந்த சொத்தை எவ்வளவுக்கு காஸ்ட் வாங்கினீங்களோ அந்த பெறுமதியாக இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸ் என்பது இருக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே ரைட். இப்போ இது என்ன, இது ரெண்டுமே என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு பெருமான தேவை நீங்க கல்குலேஷன் பண்ணுவீங்கன்னா நீங்க என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கொள்வீங்க? நீங்க ஒரு அக்கவுண்டிங்காக இப்போ யோசிங்க. ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு த அக்கவுண்டிங். ஸோ அக்கவுண்டிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் நாம என்ன செய்வோம் யோசிங்க. நவ் வி ஆர் இன் த செக்ஷன் ஆஃப் கேபிட்டல் அலவன்ஸ், ரைட்? கேபிட்டல் அலவன்சஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் செக்ஷன், this is section 16. செக்ஷன் 16 பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ அக்கவுண்டிங்கினுடைய டிப்ரிசியேஷன் நம்ம எப்படி கணிப்போம் நினைவிருக்குதா உங்களுக்கு? அக்கவுண்டிங் டிப்ரிசியேஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க முதலாவது வருஷம் இனிஷியல் டிப்ரிசியேஷன் இதுதான் சொத்துண்ட வாங்கி ஃபர்ஸ்டா நீங்க பெருமானத்தை விடல் செய்ய போறீங்கடா, நீங்க எப்படி கணிப்பீங்க? முதலாவது அந்த வருஷம் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் சொன்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல, ஓகே, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட்ல நம்ம பார்க்குறோம்டா எவ்வளவுக்கு காஸ்ட்னு பார்ப்போம். ஸோ கிரயம் தான் முதலாவது வருஷம் நமக்கு இருக்க போகிறது. பிகாஸ் எந்த ஒரு முள் மதிப்பீடும் இல்லை, ரைட்? காஸ்ட் இருக்க போகிறது. அந்த காஸ்ட்டை நம்ம என்ன செய்வோம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் நம்ம பிரிப்போம். ஓகே, ஸோ இந்த காஸ்ட்டில் இருந்து மேபி ஸ்க்ரப் வேல்யூ இருந்தால் ஸ்க்ரப் வேல்யூவை கழிச்சு விட்டுட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அடுத்தடுத்த வருஷம் வரக்குள்ள ஒரு டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ மாதிரி கேரிங் வேல்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ கொண்டு வரும். தெரியுமா உங்களுக்கு? முன் கொண்டு செல் பெறுமதி. இதை நம்ம காஸ்ட்ல இருந்து அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் ஆன திரண்ட பெருமான தேய்வுகள் எல்லாத்தையும் நம்ம கழிச்சு விட்டோம்னா நமக்கு வரக்கூடியதுதான் இந்த முன்கொண்டு செல் பெறுமதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சிமிலர் கன்செப்ட் தான் இங்கே நாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அறிய போகுது. சிமிலர் கன்செப்ட் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ இந்த சிமிலர் கன்செப்டின் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேபிட்டல் அலவன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மூலதன விடுதொகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கல்குலேஷன் பண்ண போறோம்டா. ஸோ கேபிட்டல் அலவன்ஸ் மூலதன விடுதொகை என்பது எப்படி கணிக்கிறாங்க? டிப்ரிசியேஷன் பேசிஸ், பெருமானத்தை விடக்கூடிய அடிப்படை என்று சொல்லக்கூடிய இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸை பிரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் கிவன், number of years given in the 4th schedule, right? 4வது ஷெட்யூல்ல நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய
எவ்வளவு வருடங்கள் என்ன சொத்துக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தின் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறோம். ரைட். ஸோ இதுதான் உங்களுடைய இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸ் ஓவர் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு நான் சொல்றேன். அப்போ டிப்ரிசியேஷன் இயருங்கிறது இங்க ஃபெஸ்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இட் கேன் பி காஸ்ட் ஓ டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூன்னு சொல்றாங்க. ஏன் இது காஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த டிப்ரிசியேஷன் பேசிஸ் எப்போவெல்லாம் காஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறுவனத்தினுடைய காஸ்டாக இருக்கும் சொன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப்டர் பர்ச்சேஸ். நீங்க அந்த நிறுவனத்தினுடைய சொத்தை நீங்க கொள்வனவு செஞ்சதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்க கேபிட்டல் அலவன்ஸ் நீங்க கணிக்க போறீங்கன்னா முதலாவது வருஷம் நீங்க காஸ்ட்டை தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பிகாஸ் அங்க டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ என்பது இருக்காது. பிகாஸ் இங்க டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூன்னு சொல்லக்கூடிய WDV டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா சிம்பிளா நீங்க அந்த சொத்தினுடைய காஸ்ட்ல இருந்து எவ்வளவுக்கு நீங்க கேபிட்டல் அலவன்ஸ் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிட்டீங்களோ, ஸோ கிளைம்ட் கேபிட்டல் அலவன்ஸ் எவ்வளோத்தையெல்லாம் நீங்க போன வருஷங்களுக்காக எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் கழிச்சது பிறகு வரக்கூடியதுதான் இந்த டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூன்னு சொல்லக்கூடிய WDV. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அப்பதான் நீங்க சொத்தை கொள்வனவு செஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு கேபிட்டல் அலவன்ஸ் எடுக்க போறீங்கன்னா நீங்க எந்த ஒரு கேபிட்டல் அலவன்ஸையும் எடுத்திருக்க மாட்டீங்க. அப்போ ஜீரோ வரைக்கும் போகிறது. எனவே ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டிப்ரிசியேஷன் பேசிஸ் வந்துட்டு அந்த நிறுவனத்தினுடைய சொத்தினுடைய கொள்வனவு செய்யப்பட்ட கிரயமாக இருக்கும். தென் அது பொறவுக்கு ஒரு தரம் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க கேபிட்டல் அலவன்ஸ் எடுத்தது பொறவுக்கு வரக்கூடிய சப்சீக்வெண்ட் இயர்ஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது WDV ஆன டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூவாக இருக்க போகிறது. ஓகே. இது உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு தெளிவாக புரியுமாக இருக்கு. அப்போ இப்போதைக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னடா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ என்பது காஸ்டாக இருக்கலாம் அல்லது இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸ் என்பது காஸ்டாக இருக்கலாம் அல்லது டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இது காஸ்டாக இப்போ இருக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும்தான் இது ஒரு காஸ்ட்டை நம்ம எடுப்போம். பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப்டர் பர்ச்சேசிங் டிப்ரிசியேஷன் அசெட் டிப்ரிசியேஷன் பேசிஸ் இஸ் த காஸ்ட் ஆஃப் த அசெட். நீங்க அந்த சொத்தை கொள்வனவு செஞ்சது பிறகு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர்ல அதனுடைய காஸ்ட் தான் நீங்க டிப்ரிசியேஷன் பேசிஸாக நீங்க பயன்படுத்தணும். பிகாஸ் இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இனிஷியல் வேல்யூ வந்துட்டும் எவ்வளவுக்கு நீங்க வாங்கினீங்களோ அதுதான் காஸ்டாக இருக்க போகிறது. இது புரிஞ்சுதான் முதல்ல. ஸோ கேபிட்டல் அலவன்ஸ் கல்குலேஷன் பண்றதுக்கான டிப்ரிசியேஷன் பேசிஸ் நம்பர் ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இட் ஷுட் பி த காஸ்ட். இட்ஸ் ஜெனரல். இஸ் இட் கிளியர் ஆல் ஆஃப் யூ? அல்தாஃப், அம்ரிஷ், ரைட்? ஸோ டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூவாக எப்போ இருக்கணும், அதாவது காஸ்ட்ல இருந்து நம்ம போன வருடங்களுக்கு எவ்வளவுக்கு நம்ம கிளைம் பண்ணி எடுத்துட்டோம்ங்கிறது ஃபார் சப்சீக்வெண்ட் இயர்ஸ் முதலாவது வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய எதிர்வரப்போகின்ற ஆண்டுகளில் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ஃப்ரம் த செகண்ட் இயர் ஒன்வர்ட்ஸ் இரண்டாவது வருடத்தில் இருந்து ரெண்டாவது வருஷத்துக்கும் சேர்த்து the depreciation basis shifts to the tax written down value. So cost நம்ம எடுக்க மாட்டோம். tax written down value from the previous year. போன வருஷத்தினுடைய tax written down value. tax written down value என்பது என்ன? காஸ்ட்ல இருந்து போன வருடம் எடுக்கப்பட்ட கேபிட்டல் அலவன்ஸை கழிச்சிட்டு வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தான் அடுத்த வருஷத்துக்கு ரெண்டாவது வருஷத்துல இருந்து நாம calculation பண்ணுவோம். So the tax written down value is calculated by subtracting the accumulated capital allowance claimed to date. ரைட்? ரெண்டாவது வருஷம் வரைக்கும் எவ்வளவுக்கு எடுத்திருக்கோமோ அதெல்லாம் கழிச்சது பிறகு வரக்கூடியது தான் நம்ம எடுப்போம் ஒரிஜினல் காஸ்ட்ல இருந்து. ஸோ டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ என்பது காஸ்ட்ல இருந்து கிளைம்ட் கேபிட்டல் அலவன்சஸ் ஆக இருக்க போகிறது. ஸோ ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கொஸ்டின் ஒன்று பார்த்தோம்னு சொன்னால் யூ வில் கெட் த ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ரைட். தென் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. இப்போ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகே, லெட் மீ ரிமைண்ட் த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நம்ம படிக்கும்போது லைட்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை நான் உங்கள்கிட்ட திரும்ப மறுபடியும் கேட்குறேன், உங்களுக்கு நினைவிருக்குதான்னு பார்ப்போம். நீங்கள் ஒரு சொத்தினை கொள்வனவு செய்கிறீங்க. ஓகே, சொத்தினை கொள்வனவு செய்கிறீங்க. அந்த சொத்து நீங்கள் கொள்வனவு செய்யும்போது 6 மாதம் உங்களுடைய வரி மதிப்பாண்டு முடிஞ்சதுன்னு வைங்களேன். உங்களுடைய வரி மதிப்பாண்டு 1/4/2022 ஆரம்பித்து 31/3/2023 முடியுதுன்னா நீங்கள் சொத்தை கொள்வனவு செய்கிறீங்க அரவுண்ட் ஜூன், ரைட்? மார்ச் உங்களோட ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல், மே, ஜூன் 2 மாதம் போகிறது பிறகு ஜூனில் நீங்கள் ஸ்டார்ட் வாங்குறீங்கன்னு வைங்களேன், கொள்வனவு செய்கிறீங்க. இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற எக்வயர் பண்ணின அந்த மாதத்தில் இருந்து மிச்சம் இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு ஜூனில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜூன் மாதம், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னா 10 மாதம் வரப்போகுது. அந்த 10 மாதத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த கேபிட்டல் அலவன்ஸ் எல்லாம் கல்குலேஷன் பண்ணணுமா,
அல்லது என்டையர் இயர் 12 மாசத்துக்குமே உங்களுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியுமா? என்ன ஆன்சர் உங்களோட? இதை நான் உங்களுக்கு சொல்லி தந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரைசல்ஸ் நம்ம படிக்கும்போது, முதலீட்டு தீர்மானங்களை செய்யும் போது என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? ஸோ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர், முதலாவது வருஷத்துக்கு ரைட், நீங்கள் வந்து சொத்தொன்றை கொள்வனவு செய்து ஒரு டிப்ரெஷியபிள் அசெட் ஒன்றை கொள்வனவு செய்கிறீங்க. அது நம்மளுடைய வரி மதிப்பாண்டு 1/4/2022 1/4/2022 31/3/2023 எந்த ஒரு டேட்ல நீங்க வாங்கியிருந்தாலும் ரைட், எந்த ஒரு டேட்ல நீங்க வாங்கியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஃபுல்லாவே கேபிட்டல் அலவன்ஸை நீங்க எடுத்துக்கொள்வீங்க. ஓகே, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ரைட், இதை பற்றி நம்ம பார்ப்போம். லெட் மீ வெயிட். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு டிப்ரிசியேஷன் பேசிஸை பார்த்தீங்கன்னா என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னா த்ரூ அவுட் த இயர் நீங்கள் வருடம் முழுக்க இஃப் தேர் ஆர் எடிஷன் டு த காஸ்ட் ஆஃப் த அசெட்ஸ், அதாவது நீங்கள் அந்த சொத்துக்காக ஒரு பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்ஸ் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது நிறுவனத்தினுடைய சொத்தினுடைய ஒரு கொஸ்டாக எட் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னால் தீஸ் அமௌண்ட்ஸ் ஆர் added டு த டிப்ரிசியேஷன் பேசிஸ். அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான். இப்போ அக்கௌண்ட்ஸ்லேயே நம்ம என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம காஸ்ட் இருக்குது, தென் சில செலவுகளை நம்ம செய்வோம். சில செலவுகள் வந்துட்டு சொத்தாக நீங்கள் கூட்டிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ஸில் சில செலவுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி செலவுகள் நீங்கள் செய்கிறீங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்காக, அந்த சொத்தினுடைய கெப்பாசிட்டி அது இன்க்ரீஸ் பண்ணுது, லைஃப் ஆஃப் த அசெட்டை இன்க்ரீஸ் பண்ணுது, கெப்பாசிட்டி அதிகரிக்குது, உற்பத்தி செய்யக்கூடிய அலகுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சில செலவுகள் செய்தால் காஸ்ட் நீங்கள் செலவுடாக காட்டாமலுக்கு அந்த சொத்தோட நீங்கள் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அதுவும் நீங்கள் அதையும் கூட்டி உங்களுடைய டிப்ரிசியேஷன் பேசிஸ் நீங்கள் உங்களுடைய காஸ்டோட சேர்த்து டிப்ரிசியேஷன் பேசிஸை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கும். These adjustments ensures that the depreciation basis reflect the current value of the assets. உண்மையிலே வாங்கின பெறுமதியை மட்டும் வச்சு கொண்டிருக்காமலுக்கு ஏதாவது சொத்துக்காக கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்ஸ் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் அதையும் நம்ம கூட்டித்தான் நம்ம இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸை நம்ம செஞ்சு கொள்வோம். கரெக்ட், இது வந்து டிப்ரிசியேஷன் பேசிஸில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ முதலாவது நான் இந்த டிப்ரிசியேஷன் பேசிஸ் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? டிப்ரிசியேஷன் பேசிஸ் என்பது ஒரு கொஸ்டாக இருக்கலாம் அல்லது ரிட்டன் டவுன் வேல்யூவாக இருக்கலாம். எப்போ கொஸ்டாக இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் இயரில். அதே சமயம் நம்ம ஏதாவது வேற கேபிட்டல் நேச்சர் எக்ஸ்பென்சஸ் நம்ம கொஸ்டோடுக்கு மேலதிகமாக அந்த வருஷத்தில் செஞ்சிருக்கோம்னு சொன்னால் அதையும் நம்ம எட் பண்ணிக்கொள்ள முடியும், லைக் அக்கவுண்டிங். ரைட், திஸ் இஸ் அபவுட் டிப்ரிசியேஷன் பேஸ். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் டிஸ்போஷல் இயர் கேபிட்டல் அலவன்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சொத்தினை கொள்வனவு செஞ்ச ஃபர்ஸ்ட் இயர்லையும் அதே சமயம் அந்த சொத்தினை நீங்க அகற்றல் செய்ய போறீங்க. ரைட், கடைசி வருஷத்துல அந்த சொத்தை நீங்க விற்க போறீங்க அல்லது அதனுடைய பாவனை காலம் முடிவடைந்து விட்டது என்று சொல்லக்கூடிய இயர்லையும் எப்படி கேபிட்டல் அலவன்ஸ் உங்களுக்கு வேலை செய்யுங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் இயரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் நீங்க எப்ப சொத்தினை வாங்கியிருந்தாலும் சரி, நம்மளோட வரி மதிப்பாண்டு ஸ்டார்ட் ஆகிற ஏப்ரலாக இருந்தாலும் சரி, மேயாக இருந்தாலும் சரி, ஜூனா இருந்தாலும் சரி, அல்லது கடைசி மாசமாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த வரி மதிப்பாண்டுல ஃபுல் கேபிட்டல் அலவன்ஸை நீங்க கிளைம் பண்ண முடியும் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் when the asset is purchased within that year. அந்த வருஷத்துல எப்ப நீங்க அந்த சொத்தை வாங்கியிருந்தாலும் அந்த வரி மதிப்பாண்டுக்குள்ள வருதுன்னு சொன்னா ஃபுல் கேபிட்டல் அலவன்ஸ் கேன் பி கிளைம். ஃபுல் கேபிட்டல் அலவன்ஸ்னா நம்ம மாத கணக்குகள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். 5 வருஷத்துக்குன்னா நம்ம 5ஆ பிரிச்சு நம்ம கிளைம் பண்ணிடுவோம். ஆனா அக்கவுண்டிங்ல இப்படியா நம்ம செய்வோம்? நோ, திஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் அக்கவுண்டிங் பிராக்டிசஸ் where the depreciation is typically calculated based on the exact months of usage. நம்ம அக்கவுண்டிங்ல நம்ம பார்க்கும்போது என்ன செய்வோம்? ஓகே, கொள்வனவு செஞ்சது ஜூன் மாசமா, எவ்வளவு காலம் பயன்படுத்திருக்கீங்க? ஓகே, ஒரு 10 மாசம் வருதா, அப்ப நம்ம ஒரு வருஷத்துக்கு கண்டு அந்த ஒரு வருஷத்துக்கு கண்ட அமௌண்ட்டை 12ஆ பிரிச்சு 10ஆ பெருக்கி 10 மாசத்துக்கு மட்டும்தான் பெருமானத்தை காட்டுவோம். பட் இட்ஸ் நாட் லைக் தட். கேபிட்டல் அலவன்ஸ் என்பது நம்மளுடைய எக்விசிஷன் பர்ச்சேஸ் பண்ணின இயர்ல எப்ப வாங்கியிருந்தாலும் சரி அந்த வருஷத்துக்கு ஃபுல் கேபிட்டல் அலவன்ஸ் வந்துட்டும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா பெருமானத்தைவாக நீங்க கழிச்ச அமௌண்ட்டை விட கூடுதலான அமௌண்ட் உங்களுக்கு கழிப்பதற்காக கேபிட்டல் அலவன்ஸ் உங்களுக்கு தரும் ஃபர்ஸ்ட் இயர்ல. இஸ் இட் மேக் சென்ஸ்? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் சொல்றது புரியுதா? அல்தாஃப், அம்ரீஷ், ஃபாத்திமா, ரோச், ஆதில், நஃப்லா. If you have any questions, please don't hesitate to ask me. Right. இப்போ டிஸ்போஷல் இயரை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க.
டிஸ்போஷல்னா நம்ம சொத்தை விற்பனை செய்கிறோம் அல்லது பாவிச்சு முடிச்சு அகற்றல் செய்கிறோம். The capital allowances cannot be claimed in the year of the asset is disposed of. எப்போ நீங்கள் அந்த சொத்தை அகற்றீங்களோ அந்த அகற்றப்படுகின்ற ஆண்டுக்கு அல்லது விற்பனை செய்யப்படுகின்ற ஆண்டுக்கு நீங்கள் கேபிட்டல் அலவன்ஸை கிளைம் பண்ண முடியாது, அதாவது கழிக்க முடியாது. ஆனால் அக்கௌண்டிங்கில் இது வித்தியாசப்படும். ஏன் அக்கௌண்டிங்கில் நம்ம என்ன செய்வோம், உதாரணத்துக்கு அந்த சொத்தை ஒரு 4 மாதம் நம்மளுடைய அக்கௌண்டிங் இயரில் நம்ம பாவிச்சுட்டு நம்ம விற்கிறோம்னா அந்த 4 மாதத்துக்கு பெருமான தேவை நம்ம கழிச்சு நம்ம கணிப்போம், நம்ம கழிச்சு விட்டுருப்போம் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கணிக்கிறதுக்கு. பட் கேபிட்டல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈவன் ஏப்ரல் மாதம் தான் நீங்கள் உங்களோட சொத்தை நீங்கள் வித்துறீங்க, ஃபர்ஸ்ட் அப்போ தான் டெக்ஸ் இயர் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் மந்த் தான் நீங்கள் வித்தாலும் அந்த வருஷத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு கேபிட்டல் அலவன்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். இதுக்கான காரணம் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஓனர்ஷிப் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் வாங்கினாலும் அது உங்களோட சொத்து, உங்களோட ஓன் எசெட். ஸோ அந்த வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பட் டிஸ்போசல் பண்ணக்கூடிய இயரில் வந்துட்டு அது நீங்கள் வருஷத்தில் எந்த ஒரு மாதத்தில் விற்றாலும் நீங்கள் ஓனர் இல்லாமல் ஆயிடுறீங்க, உங்கள்கிட்ட அந்த சொத்து இல்லை, அதனால் நீங்கள் கிளைம் பண்ண முடியாதுன்னு ரீசன் சொல்கிறாங்க. பட் அவர் எக்வசிஷன் பண்ணுற ஃபர்ஸ்ட் இயரில் எந்த மாதத்தில் செஞ்சாலும் ஃபுல் கேபிட்டல் அலவன்ஸ் நமக்கு கிடைக்கும். டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஆண்டில் நமக்கு எந்த ஒரு கேபிட்டல் அலவன்ஸும் நாம கழிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த பாயிண்ட்ஸ் புரிஞ்சுதா? Is it okay? All right. Guys, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா continuous climbing of capital allowance. So capital allowance பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், once you begin climbing the capital allowance for an asset. So இந்த நோட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டியூட்ஸில் வந்து இல்லாட்டி மேலதிகமாக அந்த நோட்ஸை எடுத்துக்கோங்க. ஓகே. So once you begin the climbing capital allowance for an asset, you must continue to do so every year until the allowance are fully utilized. நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து கேபிட்டல் அலவன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அனுமதி வருதுன்னு சொன்னால் 5 வருடங்களை இப்போ நீங்கள் எடுக்கிற அந்த சொத்தினை கொள்வனவு செய்து நீங்கள் எடுக்க ஆரம்பித்த ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக 5 வருஷங்கள் நீங்கள் எடுத்து முடிச்சிடணும். இல்லை நான் ஃபர்ஸ்ட் இயருக்கு எடுக்கல, அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் எடுக்கல, அதை அடுத்த வருஷம் எடுக்க போகிறோங்கிற கதையெல்லாம் கிடையாது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் இருந்து அந்த சொத்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் இயருக்கு எடுக்கப்பட்டு அடுத்து வரக்கூடிய எவ்வளோ வருடங்களுக்கு எடுக்க முடியுமோ அத்தனை வருடங்களுக்கும் அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். You continue to do so every year until the allowance are fully utilized. டிலே பண்ணவோ டிஃபர் பண்ணவோ முடியாது அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்லலாம், ஓகே என்னுடைய லாபம் வந்து இந்த முறை கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, அதால் நான் இந்த முறை எடுக்கல, இந்த முறை கழிச்சு கொள்ளல, அடுத்த முறை நான் கழிச்சு கொள்றேங்கிற கதையெல்லாம் இருக்க முடியாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். இஸ் இட் ஃபைன்? கேபிட்டல் அலவன்ஸ் அனஃப்ல மூலதன விடுதொகைகள் அப்படின்னு சொல்லலாம், மூலதன படிகள் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். இப்போ உங்களுக்கு டிப்ரெசியேஷன் பேசிஸ், இந்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய டிப்ரெசியேஷன் பேசிஸ் என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை எப்படி தாராங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட டெக்ஸ்ட் லோவில் எப்படி தாராங்கன்னு பார்த்தா கல்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் அலவன்ஸ் ஃபார்முலா ஃபார் கல்குலேட்டிங் கேபிட்டல் அலவன்ஸ் சொல்லி A டிவைடட் பை பின்னு சொல்றாங்க. ஏ என்றால் த டிப்ரெசியேஷன் பேசிஸ் ஆஃப் த அசெட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட். ஸோ வரி மதிப்பாண்டினுடைய இறுதியில் டிப்ரெசியேஷன் பேசிஸாக எவ்வளவு இருக்குது, அது ஏற்கனவே வாங்கப்பட்டு கிளைம் பண்ணப்பட்ட ஒரு சொத்தாக இருந்தால் அது ரிட்டன் டவுன் வேல்யூவாக இருக்க போகிறது, அல்லது ஃபர்ஸ்ட் இயர்னு சொன்னால் காஸ்ட்டாக இருக்க போகிறது. ஸோ அந்த ஏயை பியால் நம்ம பிரிக்கணும். அது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ப்ரொவைடட் இந்த 4th ஷெட்யூல், 4வது ஷெட்யூலில் எத்தனை இயர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நான் உங்களுக்கு ஃபார்முலாவாக இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா ஃபைன். இப்போ கல்குலேஷன் ஆஃப் கேபிட்டல் அலவன்ஸ் ஃபார் மோட்டார் வெஹிக்கிள்ஸ். ஸோ மோட்டார் வெஹிக்கிள், மோட்டார் வாகனங்களுக்கு என்ன மாதிரி கேபிட்டல் அலவன்ஸ் எடுக்கலாம், சில ரெஸ்ட்ரிக்ஷன், சில விஷயங்களை நமக்கு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய நோட்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்க. முதலாவது சொல்லும்போது கேபிட்டல் அலவன்ஸ் இஸ் நாட் கிராண்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ். ஸோ ரோட்ல போகக்கூடிய வாகனங்கள், அதாவது ரோட் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லி சில வெஹிக்கிளை சொல்றாங்க. அந்த ரோட் வெஹிக்கிளுக்கு மூலதன விடுதொகை என்று சொல்லக்கூடிய கேபிட்டல் அலவன்ஸ் வழங்கப்பட முடியாது, அதை நீங்க கழிக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதர் தென் அ கமர்ஷியல் வெஹிக்கிள், வர்த்தக ரீதியான ஒரு வெஹிக்கிளாக இருப்பதை தவிர, அந்த வர்த்தக கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுக்கு எல்லாமே நீங்க கிளைம் பண்ணிக்கொள்ள இயலும். பட் கமர்ஷியல் வெஹிக்கிளை தவிர
எந்தெந்த வெஹிக்கிள் எல்லாம் ரோட் வெஹிக்கிளாக இருக்குதோ அவங்களுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. சொல்லிட்டு a bus or minibus, a goods vehicle or heavy general purpose or specialized truck or trailer, right, a motorcycle, right. So இதெல்லாம் சொல்றாங்க other than a commercial vehicle. சொல்லிட்டு a bus or minibus or goods vehicle or heavy general purpose specialized truck or trailer, அதே மாதிரி ஒரு மோட்டார் சைக்கிள். ஸோ எது எது கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இப்போ கேபிட்டல் அலவன்ஸ் வந்துட்டு ரோட் வெஹிக்கிளுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட் வெஹிக்கிள்ஸ் எதுன்னு சொல்றாங்க? பஸ் என்பது, மினி பஸ், குட்ஸ் வெஹிக்கிள், ஹெவி ஜெனரல் பர்பஸ் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரக்கோ ட்ரெய்லர். ஓகே, இருக்கட்டும். முதலாவது கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு நம்ம கேபிட்டல் அலவன்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னா எதெல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது நமக்கு தெரியும், ரைட்? ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் மீன்ஸ் ரோட் வெஹிக்கிள். ஸோ ரோட் வெஹிக்கிள் ஆக இருக்கலாம், ரோட்ல போகக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கலாம். பட் இட் இஸ் டிசைன்ட் டு கேரி லோட்ஸ் ஆஃப் மோர் தென் half a ton. half ton, அதாவது ஒரு டொன்னுண்டா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 1000 கிலோகிராம். இஸ் இட் 1000 கிலோகிராமா 10,000 கிலோகிராமா? எனிவன்? A ton mean? தௌசண்ட் கிலோகிராம், ரைட்? 1000 கிலோகிராம். ஸோ 1000 கிலோகிராம்டா ஒரு டொன். அப்போ ஹாஃப் ஆஃப் த டொன் அப்படின்னு சொன்னா 500 கிலோகிராமுக்கு மேல ஒரு லோட வந்துட்டு எடுத்துட்டு போகக்கூடிய வெஹிக்கிள் வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது மோர் தென் 13 பேசஞ்சர்ஸ், 13 பேருக்கு மேல அந்த வாகனத்துல போக முடியும்னு சொன்னால் அது ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்றாங்க. அல்லது வெஹிக்கிள் யூஸ் இன் த டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ், அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்கிறது தான் அவங்களினுடைய ஒரு பிசினஸ் அப்படின்னு சொன்னா. உதாரணத்துக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கொடுக்கக்கூடியது, பிரைவேட் டிரான்ஸ்போர்ட்ல பயன்படுத்தக்கூடிய பஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்டேஷன்ல இருக்கக்கூடிய. ஸோ இட்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், ரைட்? ஸோ பஸ், மினி பஸ், பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய குட்ஸ் வெஹிக்கிள் எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிள் தான். அதுதான் இதுல சொல்றாங்க கமர்ஷியல் வெஹிக்கிள், பஸ், மினி பஸ், குட்ஸ் வெஹிக்கிள். அல்லது வெஹிக்கிள் யூஸ் இன் ரெண்டல் பிசினஸ், ரைட்? வாடகைக்கு கொடுக்கக்கூடிய பிசினஸ்ல இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ், இது எல்லாம் கமர்ஷியல் வெஹிக்கிள். அப்படின்னா இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு எல்லாமே கேபிட்டல் அலவன்ஸை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் இல்லாத ரோட் வெஹிக்கிள், ரோட் எல்லாமே ரோட்ல போற வெஹிக்கிள் தான். ரோட் வெஹிக்கிள் தான் சார், மற்ற வாகனம் எல்லாமே என்ன ஆகாயத்திலேயா போகுது, வானத்திலேயா போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி கிடையாது. ரோட் வெஹிக்கிளாக இருந்து அவை கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருந்தால், இப்ப நம்ம பார்த்தது நிறைய ஒரு 500 கிலோகிராமுக்கு மேல டொன்ஸை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, 13 பேசஞ்சர்ஸ்க்கு மேல கொண்டு போகக்கூடிய, டிரான்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய, ரெண்டல் பிசினஸுக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் ஆக இருந்து அவை ரோட்ல போகக்கூடிய வாகனங்களாக இருக்குமாக இருந்தால் எஸ், இட் இஸ் அலவுட். பட் இது தவிர வரக்கூடிய வாகனங்கள் ரோட் வெஹிக்கிள்ஸ் ஆக இருந்துச்சுன்னு சொன்னா அவற்றுக்கு அனுமதி இல்லை கேபிட்டல் அலவன்ஸை எடுத்துக்கொள்றதுக்கு. இதைத்தான் இவங்க இங்க சொல்றாங்க. இதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும். சோ நன் கிளைமபிள் கேபிட்டல் அலவன்ஸ், ரைட்? மோட்டார் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ மோட்டார் வெஹிக்கிளுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இதே விஷயம் தான். இப்போ பாருங்க, லெட் மீ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கொள்வோம். கேபிட்டல் அலவன்ஸ் will not be granted for the year of disposal as the asset is not owned and used at the end of the year of assessment. எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி தான் இயர் ஆஃப் டிஸ்போசல்ல நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் எடுக்க முடியாது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். and if the depreciable asset is partly used in the production of income. ஸோ ஒரு வருஷத்துல அந்த சொத்து ஒரு பெருமானத்தை விடக்கூடிய சொத்தா இருக்குது. பட் 6 மாசத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். அதுக்கு பிறகு அது ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்கமுக்கு பயன்படுத்தப்படலை அப்படின்னு சொன்னா நாம டிப்ரிசியேஷன் பேசிஸாக பயன்படுத்தக்கூடிய காஸ்ட் என்பது நாம அதனுடைய மார்க்கெட் வேல்யூல, உதாரணத்துக்கு ஒரு 5% தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம்னு சொன்னா 5% மட்டும்தான் நம்ம காஸ்ட்ல டிப்ரிசியேஷன் பேஸாக எடுக்கணும். அல்லது 6 மாசம் தான் நீங்க பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா நீங்க 12 பிரிச்சு 6 தான் நம்ம அதை பார்க்கணும். ஸோ அந்த பார்ட் மட்டும்தான் எவ்வளவுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை நாம எடுத்துக்கொள்வோம். இது கொஸ்டின் படிக்கும் போது உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு கேபிட்டல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்போசல் இயர்ல நமக்கு எடுக்க முடியாது. அதே மாதிரி கிளைமிங் கேபிட்டல் அலவன்ஸை எடுக்கும்போது கண்டினியூஸாக நம்ம கேபிட்டல் அலவன்ஸை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரூல் நம்ம பார்க்கறது எதுக்காக, மோட்டார் வெஹிக்கிளுக்கான கேபிட்டல் அலவன்ஸ் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ மோட்டார் வெஹிக்கிளுக்கான ஸ்பெசிஃபிக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இது இப்போ கேபிட்டல் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லிக்கிறாங்க பாருங்க. கேபிட்டல் அலவன்ஸ் இஸ் நாட் கிராண்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ்
other than a commercial vehicle. Right? Bus, minibus, goods vehicle, heavy general purpose specialized truck, trailer எல்லாமே வரும். அதே மாதிரி மோட்டார் சைக்கிளுக்கும் கேபிட்டல் அலவன்ஸ் என்பது வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? இப்போ ரோட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்குறேன். ஓகே, ரோட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரோட் வெஹிக்கிள் ரைட் give me a second. ஒரு ரோட் வெஹிக்கிள் ஒன்று இருக்குதுன்னு வைங்க. ரோட் வெஹிக்கிளில் வளமையாக போகக்கூடியது ஒரு கார். இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் சொல்ற மாதிரி காருக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கிடைக்குமா கிடைக்காது? ஐ எம் ஆஸ்கிங் கொஸ்டின். கார்ல மேக்சிமம் 5 சீட்ஸ் இருக்கும், முன்னுக்கு 2 சீட்ஸ் இருக்கும், பின்னுக்கு 3 சீட்ஸ் இருக்கும், 5 சீட்ஸ் கார் இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஹோண்டா சிஆர்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஆர்வி வந்துட்டு மாஸ்டர் பீஸ் ஜப்பானீஸ்ல பார்த்தீங்கன்னா 7 சீட்டர்ஸ் இருக்கும். சில ஆஸ்திரேலியன் வேரியன்ட்ஸ்ல 5 சீட்டர்ஸ் இருக்கும். மேக்சிமம் ஒரு கார்ல 5 சீட் அல்லது 7 சீட் இருக்கும். 90% 80% ஆன கார்லாம் 5 சீட்டர்ஸ் தான். அப்போ இதுவும் ரோட்ல தான் போகுது. அப்ப காருக்கு கேபிட்டல் லெவல்ஸ் எடுக்கலுமா எடுக்கல? தட்ஸ் மை கொஸ்டின். தட்ஸ் மை கொஸ்டின். ஸோ என்ன சொல்றாங்க? கேபிட்டல் அலவன்ஸ் ரோட் வெஹிக்கிள்ஸுக்கு கிடையாது, கமர்ஷியல் வெஹிக்கிளை தவிர மற்றதுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்டா எப்படி இருக்கணும்? 500 கிலோகிராமுக்கு மேல டொன்ஸ் ஆஃப் குட்ஸை நம்ம ஏற்றி போகலாம். நம்ம ஒரு காரில் 500 கிலோகிராமுக்கு மேல பொருள் எடுத்துட்டு போயிலுமா? இயலாம். 13 பேசஞ்சர்ஸுக்கு மேல போயிலுமா? ஒரு கார்ல 5 பேர் 7 பேர் தான் மேக்சிமமே. ஸோ 13 பேருங்கிறது நினைச்சும் பார்க்கலாது. அதே சமயம் வெஹிக்கிள் யூஸ் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரைட்? இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்துல வந்துட்டு எப்படியுமே பெரிய பெரிய பஸ்ஸஸ், பெரிய பெரிய விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ் ஆக இருந்தா நம்ம கன்சிடர் பண்ணலாம். வெஹிக்கிள் யூஸ் இன் ரெண்டல் பிசினஸ், ரைட்? இப்போ நீங்க ஒரு சிஇஓக்கு கார் கொடுத்து வச்சுக்கிறீங்க, ரைட்? உங்களோட கம்பெனி சிஇஓக்கு நீங்க கார் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அந்த கார் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் எக்யூப்மெண்ட்டாக ஆதன பொறிமாற்று உபகரணத்துல உங்களினுடைய மோட்டார் வெஹிக்கிள்ல இருக்குது. இப்போ அந்த காருக்கு நீங்க கேபிட்டல் அலவன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா முடியாதா? தட்ஸ் மை கொஸ்டின். ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் அல்தாஃப், அம்ரிஷ், ஃபத்திமா, அப்சர், ஆதில், நஃப்லா. ஸோ காருக்கு நாம கேபிட்டல் அலவன்ஸ் என்பது கிளைம் பண்ண முடியாது. மேக் சென்ஸ்? we cannot claim. இந்த நோட்ஸை நீங்க தெளிவாக எழுதி கொள்ளுங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட மொழி நடையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ நாம இதுக்கு சொல்லலாம், காரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் we can tell like this. ஜென்ரலி பொதுவாக, ஓகே, பொதுவாக கேபிட்டல் அலவன்சஸ் மூலதன விடுதொகைகள் என்று சொல்லக்கூடிய அனுமதிக்கக்கூடிய ஒரு செலவை cannot நம்ம கிளைம் பண்ண முடியாது for road vehicles. So generally capital allowance cannot be claimed for road vehicles, right? ரோட்ல போகக்கூடிய வாகனங்களுக்கு அனுமதிக்க முடியாது other than commercial vehicles. So commercial vehicle என்று சொல்லக்கூடிய கிரைட்டீரியாக்குள்ள கார் என்பது வராது. ஒரு சாதாரணமா ஒரு சிஇஓக்கு கொடுத்திருக்கிற கார் என்பது வராது. அல்லது நிறுவனம் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வச்சுக்கிறது, பிகாஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்குள்ள 500 கிலோகிராமுக்கு மேல இருக்கணும், அல்லது டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல பயன்படுத்தணும், ரெண்டல் பிசினஸ்ல இருக்கணும், ரைட்? நோ, சிஓக்கு கொடுக்கக்கூடிய கார் என்பது, எம்ப்ளாயிஸ் கொடுக்கக்கூடிய கார் என்பது அந்த கேட்டகரிக்குள்ள வராது, கமர்ஷியல் வெஹிக்கிள் வராது. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் தவிர்த்த எந்த ஒரு ரோட் வெஹிக்கிளுக்குமே நம்ம கேபிட்டல் அலவன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, ஐ ஹோப் ஸோ இட்ஸ் கிளியர். ஸோ இதுக்கு உதாரணம் தான் சச் அஸ் கார்ஸ், ரைட்? கார்ஸ் என்பது இதுக்கான உதாரணம் தான். ரோட் வெஹிக்கிள் அதர் தென் கமர்ஷியல் வெஹிக்கிள்ங்கள கார் என்பதுக்கு நம்ம வரலாம். இப்போ காராக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னுடைய அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொன்னா, ஈவன் தோ ஒரு காராக இருந்தாலும் கூட இந்த கார் எப்போவெல்லாம் நாம கேபிட்டல் அலவன்ஸ் எடுக்க முடியும்னு சொன்னா ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம சொல்லலாம். பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம கொண்டு வர முடியும். டிரான்ஸ்போர்ட்னாலே ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கு அல்லது பிரயாணிகளை எடுத்துட்டு போற பெரிய பெரிய பஸ்ஸஸ் தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயே சொல்றோம். ஸோ கார் என்பது எப்போ நாம எடுக்க இயலும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். அதாவது நீங்க பிசினஸ் ஒன்று செய்றீங்க, உங்களினுடைய பிசினஸ் ரெண்டல் கார் பிசினஸ் ஆக இருந்தால்
காரை ரெண்டுக்கு கொடுக்கிறது தான் உங்களோட பிரதானமான வியாபார நடவடிக்கையாக இருந்தால் அந்த இடத்துல மட்டும் நீங்க என்ன செய்யலாம்டா காருக்கு கேபிட்டல் அலவன்ஸ் எடுக்கல. ஏன் அந்த டைம்ல கார் என்பது என்னவாக வரும் என்று சொன்னா இட்ஸ் பிகம் அ கமர்ஷியல் வெஹிக்கிள் பிகாஸ் இட் இஸ் இன் த ரெண்டல் பிசினஸ். பாருங்க, it is in the commercial vehicle, it become a commercial vehicle because commercial vehicle சொல்லிக்கிறாங்க என்ன, vehicles used in a transportation or vehicle used in a rental business. வாடகைக்கு கொடுக்கக்கூடிய வணிகத்துல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வாகனமாக இருந்துச்சுன்னா அது கமர்ஷியல் வெஹிக்கிளாக மாறிடும். அப்ப அந்த கார் கமர்ஷியல் வெஹிக்கிளாக மாறலும் நீங்க கிளைம் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ the rental car business வந்து எக்ஸெப்ஷனாக மாறும். அப்ப நம்ம சொல்ல இயலும் என்னன்னு சொன்னா, if a car, ஒரு கார் என்பது ஒரு ரெண்டல் பிசினஸ்ல யூஸ் பண்ணப்படுது, வாடகைக்கு கொடுப்பதற்காக ஒரு கார் என்பது பிசினஸ்ல இருக்கும் என்று சொன்னா இது வந்துட்டும் இட் கேன் குவாலிஃபை, ரைட், இட் கேன் குவாலிஃபை. இது ஒரு கேபிட்டல் அலவன்ஸுக்கு குவாலிஃபை ஃபார் கேபிட்டல் அலவன்சஸ், மூலதன விடுதொகைக்காக கழிச்சு கொள்றதுக்கு அனுமதிக்கப்படலாம். ஸோ இதை நம்ம சொல்லலாம் இன் திஸ் கான்டெக்ட். ஸோ இதன் அடிப்படையில் இப்போ நம்ம சொல்ற விஷயத்தின் அடிப்படையில் கார் என்பது த கார் இஸ் கன்சிடர்ட், இது எப்படி கருதப்படுகிறது என்று சொன்னால் த கார் இஸ் கன்சிடர்ட், த கார் இஸ் கன்சிடர்ட் அ கமர்ஷியல் வெஹிக்கிள், ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளாக இது கருதப்படும் ரெண்டல் பிசினஸ்ல இருக்கக்கூடிய கார். ஸோ இது என்ன செய்யப்படுகிறது, கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கிறதால மேக்கிங் இட் எலிஜிபிள், இது எலிஜிபிள் ஆகுது ஃபார் கேபிட்டல் அலவன்ஸ். இதை நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வேற ஒரு பிசினஸ்ல இந்த ரெண்ட் கொடுக்குற பிசினஸ்ல இல்லாமலுக்கு வளமையாக சிஇஓ கொடுத்திக்கிற கார், அதே மாதிரி கம்பெனிஸ் டிரெக்டர்ஸ் யூஸ் பண்ற கார், பல்வேறு தேவைகளுக்காக சேல்ஸ் ரெப்ஸுக்கு கொடுத்திக்கிற கார்ஸ், அது பிரைவேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் சரி, ஒஃபிஷியல் பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணினாலும் சரி, காருக்கு கேபிட்டல் அலவன்ஸ் என்பது இல்லை இல்லை இல்லை. 100% கிளியர்னா? பிகாஸ் அந்த இடத்துல கார் என்பது கமர்ஷியல் வெஹிக்கிள் இல்ல. கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது என்னவாக வருது, ரைட்? இப்போ இது ரோட் வெஹிக்கிள். அப்ப கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது நம்மளுடைய டெஃபினிஷன் அடிப்படையில், ரைட், இப்போ நம்ம பார்த்ததை கொஞ்சம் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொன்னேன்டா, கமர்ஷியல் வெஹிக்கிள் என்பது என்ன வரப்போகிறது, ரோட் வெஹிக்கிள், ஒரு ரோட் வெஹிக்கிளாக இருக்கணும். பட் இது எதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கணும்டா, டு கேரி லோட்ஸ், ரைட்? லோட்ஸ் பொருட்களாக இருக்கலாம், பெரும்பாலும் பொருட்களாக இருக்கலாம். எக்ஸீடிங் half a ton, ரைட்? 500 கிலோகிராமுக்கு மேல சுமந்து செல்லக்கூடிய ஒரு வாகனமாக இருந்தால் அது கமர்ஷியல் வெஹிக்கிள்குள்ள வரும், ரைட்? அல்லது ஒரு வெஹிக்கிள் ஒன்று இருக்குது, வெஹிக்கிள் வித் அ கெப்பாசிட்டி, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி என்னன்னா டு கேரி மோர் தென் 13 பேசஞ்சர்ஸ், 13 பேரை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கணும், ரைட்? அதே சமயம் வெஹிக்கிள் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ்ல, வெஹிக்கிள்ஸ், ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ், ஸோ வெஹிக்கிள்ஸ், வாகனங்கள் யூட்டிலைஸ்ட், பாவிக்கப்படுகிறது இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ், ரைட்? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டை கொடுக்கறதான் அவங்களோட பிசினஸாவே இருக்குதுன்னு சொன்னா அங்க பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் கமர்ஷியல் வெஹிக்கிளாக மாறிடும். இப்போ டெலிவரி பிசினஸ் செய்யறாங்க தானே, இப்போ டிஹெச்ஐ இருக்குது, அடுத்தது மற்ற கொரியர் சர்வீஸ் இருக்குது, அதுல அவங்க வாகனத்தை வச்சிருக்காங்க. அது ஈவன் காரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் we don't care, அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிசினஸ், அது கமர்ஷியல் வெஹிக்கிள் தான், எந்த ஒரு டவுட்ஸும் உங்களுக்கு தேவையில்லை, ரைட்? அதே சமயம் எந்த வாகனங்கள் வெஹிக்கிள்ஸ் யூஸ்ட் இன் ரெண்டல் பிசினஸ், ஸோ இதை தவிர மற்றது எல்லாமே ரோட் வெஹிக்கிள் அதர் தென் கமர்ஷியல் வெஹிக்கிளாக வரும். அதனால அதுக்கு அலௌட் பண்ண முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் கார், சிஓ வேலை யூஸ் பண்ணக்கூடியது விஷயங்கள்லாம் வரும். சிஓ வேலை யூஸ் பண்ணக்கூடிய, டிரெக்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய, யாரோ ஆஃபீஸ் பர்பஸோ பிரைவேட் பர்பஸோ எதுக்காக யூஸ் பண்ணாலும் இதுக்குள்ள கார் என்பது வராது. அதனால கேபிட்டல் அலவன்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் இது எல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிள்குள்ள வரும். இதெல்லாம் கேபிட்டல் அலவன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும். 100% கிளியர்? இஸ் இட் 100% கிளியர்? ரைட். உங்களுக்கு கன்செப்ட் இது புரிஞ்சிருக்குதா இல்லையா? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தத ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் தாரேன், எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, தென் ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ
ஒரு எக்ஸாம்பிளோட நான் கிரியேட் பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். XYZ கம்பெனி, லெட்ஸ் டேக் XYZ கம்பெனி. ஸோ XYZ கம்பெனி என்பது ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியை நடத்தி கொண்டு விடுங்களேன். ஆப்ரேட்டிங் அ கார்மெண்ட் ஃபேக்டரி. ரைட், ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி ஒன்று நடாத்தி கொண்டிருக்குது. இவங்க ஒரு மெஷின் ஒன்று எடுக்கிறாங்க. அவங்களோட கார்மெண்ட் ஃபேக்டரிக்கு உடுப்புகளை தச்சு கொள்றதுக்கு ஒரு மெஷின் ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் காஸ்ட் அரவுண்ட் 1 மில்லியன். ஓகே, ஒரு 1 மில்லியன் காஸ்ட் ஒன்று ஏற்படுது. அதே சமயம் இது ஜூன் ஃபெஸ்ட் 2022ல நீங்கள் எந்த மெஷினை கொள்வனோ செஞ்சுக்கிறீங்க. ரைட், அண்ட் அஸ்யூமிங் த மெஷினரி, இப்போ நீங்கள் வாங்கின இந்த மெஷினரி இஸ் யூஸ்ட் கண்டினியூஸ்லி, தொடர்ச்சியாக பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்டினியூஸ்லி இன்கம் ஜென்ரேட்டிங், வருமானத்தை உழைப்பதற்காக கண்டினியூஸாக பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஜூன் 2022ல இருந்து அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துக்கு இது பாவிக்கப்பட போகிறது. இப்போ த கொஸ்டின் வந்து இதில் கேட்கப்படுகிறது, how would the capital allowance be calculated, எப்படி calculate பண்ணப்பட போகிறது for each of these years, each of the year of assessment. ஒவ்வொரு வரி மதிப்பாண்டுக்கும் எவ்வாறு கேபிட்டல் அலவன்ஸ் கல்குலேஷன் பண்ணப்பட போதுங்கிறத நம்ம கல்குலேஷன் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்து முடியக்களை உங்களுக்கு 100% இந்த எப்படி நம்ம இதை செய்ய போகிறோங்கிறது உங்களுக்கு புரியும். முதலாவது உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சுதான்னு சொல்லுங்க பார்ப்போம். XYZங்கிற கம்பெனி கார்மெண்ட் ஃபேக்டரி ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறாங்க. கார்மெண்ட்டுக்கு 1 மில்லியன் பெருமதியான ஒரு மெஷின் ஒன்று எடுத்திக்கிறாங்க. எப்போ எடுத்திக்கிறாங்கன்னா ஃபெஸ்ட் 2022. ஸோ உங்களோட இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் வந்துட்டு ஓகே ஒவ்வொரு வருஷம், அதாவது மெஷின் எடுத்ததுல இருந்து அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துக்கு இதை பாவிக்க போறாங்க. அடுத்து வரக்கூடிய அந்த 5 வருஷத்துக்கு எப்படி கேபிட்டல் அலவன்ஸ் என்பது எடுக்கப்படும் என்பதனை உங்கள்கிட்ட கேட்குறாங்க. திஸ் இஸ் த கொஸ்டின். கொஸ்டின் முதல்ல புரிஞ்சுதா? ஸ்னேகா, ஷிஃப்ரா, ஷசிந்தினி, நுஹா, நிஷாட், நஃப்ரா, நஃப்லா, ஆதில், ஃபாத்திமா, அம்ரிஷ், அல்தாஃப். ரைட், யூ அண்டர்ஸ்டுட் த கொஸ்டின், ரைட்? ஓகே, இப்போ எப்படி கல்குலேஷன் பண்றோம்ங்கிறத சொல்றேன். முதலாவது இயர் ஆஃப் அசஸ்மெண்ட், வரி மதிப்பாண்டு என்னங்கிறத நம்ம போடணும். ஸோ நம்மளுடைய வரி மதிப்பாண்டை நீங்க போட்டுட்டு தென் நமக்கு கேபிட்டல் அலவன்ஸ் கல்குலேஷன் பண்ணணும்னா நம்ம டெக்ஸினுடைய மெத்தட் லோ படி பார்க்கணும்னா A டிவைடட் பை B. A என்பது என்ன? டிப்ரிசியேஷன் பேசிஸ். ரைட், ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஒவ்வொரு வரி மதிப்பாண்டுக்கும் டிப்ரிசியேஷன் பேசிஸ் ஆக, அதாவது அவங்க குறிப்பிட்ட மாதிரி A என்பது என்ன என்று நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆல் ஷுட் நோ வாட் இஸ் டிப்ரிசியேஷன் பேசிஸ். ஓகே, டிப்ரிசியேஷன் பேசிஸ் என்பது ஒவ்வொரு வருஷத்துக்கு நமக்கு தெரியும். இது ஏங்கிற எழுத்தால குறிப்பிடுறாங்க. அதே சமயம் நமக்கு ஒவ்வொரு வருஷத்திலையும் நம்பர் ஆஃப் ரிமைனிங் இயர்ஸ், ஒவ்வொரு வருஷத்திலையும் மிச்சமாக இந்த சொத்து இன்னும் எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்தப்படும் என்பது தெரியணும். இதுதான் பி ஆக குறிப்பிடப்படுது டெக்ஸ்ட்ல. ஓகே, நம்பர் ஆஃப் ரிமைனிங் இயர்ஸ். தென் இது ரெண்டையும் வச்சு நம்ம ஏ பியால பிரிச்சோம்னா நமக்கு கிடைக்க போறதுதான் கேபிட்டல் அலவன்ஸ். கேபிட்டல் அலவன்ஸ் ஃபார் த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட், அந்த வருஷத்துக்கான வரி மதிப்பாண்டுக்கான மூலதன விடுதொகையாக நமக்கு வரக்கூடிய அமௌண்ட். தென் நமக்கு ரிட்டன் டவுன் வேல்யூ, வரிக்காக நம்ம குறைத்து எழுதப்படக்கூடிய ரிட்டன் டவுன் வேல்யூ என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். சொன்னா நமக்கு தெரியும் ரிட்டன் டவுன் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ அந்த வருஷம் முடியக்கல, அந்த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் முடியக்கல எவ்வளவுக்கு ரிட்டன் டவுன் வேல்யூவாக இருக்கணும். ரிட்டன் டவுன் வேல்யூ என்பது என்ன? காஸ்ட்ல இருந்து ஏற்கனவே இதுவரைக்குமே கிளைம் பண்ணின கேபிட்டல் அலவன்ஸ், கிளைமேட் கேபிட்டல் அலவன்ஸ், ஆல்ரெடி நம்ம எடுத்த கேபிட்டல் அலவன்ஸ். எவ்வளவுத்தையும் நம்ம காணும். ரைட், இப்போ பாருங்க ஸ்டூடெண்ட், இட்ஸ் வெரி சிம்பிள். ஆக்சுவலி திஸ் இஸ் வெரி வெரி சிம்பிள். முதலாவது இயர் ஆஃப் அசஸ்மெண்ட், இந்த சொத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம கிரியேட் பண்ணின உதாரணத்தின் அடிப்படையில் இந்த சொத்து கொள்வனவு செய்யப்பட்டது ஜூன் 1 2022. ஸோ 2022 வரி மதிப்பாண்டு எப்போ ஆரம்பிக்கும்? 1/4/2022 ஆரம்பிச்சு 31/3/2023 முடிவடையும். அதுதான் நம்மளினுடைய இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆகும், நமக்கு எக்ஸாமுக்கு வரப்போகிறது. அப்போ எப்ப இருந்து நமக்கு கேட்கப்படுதுன்னா 2022-23 வரி மதிப்பாண்டு, தென் அடுத்து வரக்கூடிய 4 வருஷங்கள். ஸோ அடுத்ததாக என்ன வரப்போகிறது? 2023-24 வரும், தென் 2024-25 வரும்,
தென் 2025 26 வரும். தென் 2026 2027க்கான வரி மதிப்பாண்டாக 1 2 3 4 5 5 வரும். முதலாவது இந்த இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்ஸ் எத்தனை வரப்போகுது அடுத்து வரக்கூடிய 5 வருஷம்னு நான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு புரிஞ்சுதா? Am I make sense guys? 2022 23 என்ன 1 நாள் 2022ல ஆரம்பிச்சு 31 3 2023ல முடியுது. 2023 24 என்ன 1 நாள் 2023ல ஆரம்பிச்சு 31 3 2024ல முடியுது. 2024 25 என்ன 1 நாள் 2024ல ஆரம்பிச்சு 31 3 2025ல முடியும். புரியுது தானே? That is year of assessment. இப்ப டிப்ரிசியேஷன் பேசிஸ்ண்டா இதுதான் ஃபர்ஸ்ட் இயர். அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு டிப்ரிசியேஷன் பேசிஸ் எப்பவுமே எதுவாக இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். Can you all remember? ஃபர்ஸ்ட் இயருக்கு நம்ம வாங்கி சொத்தினை அப்பதான் நாம பயன்படுத்த போகின்றோம். ஃபர்ஸ்ட்டுக்கு அப்பதான் கேபிட்டல் அலவன்ஸ் நம்ம பார்க்க போறோம்டா எதுவாக இருக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி த காஸ்ட். அப்ப காஸ்ட் என்பது எப்போ எவ்வளவு ஆரம்பிச்சிச்சு? நமக்கு 1 மில்லியன் என்பது நமக்கு ஏற்பட்டது. ஸோ தட் இஸ் 1 மில்லியனாக இருக்க போகிறது. ஸோ 1 மில்லியன் இஸ் அவர் டிப்ரிசியேஷன் பேசிஸ் ஆக இருக்க போகிறது இந்த 2022-23. இப்போ 1 மில்லியனுக்கு நம்பர் ஆஃப் ரிமைனிங் இயர்ஸ், அதாவது அப்பதான் அந்த வருஷம் வாங்கியிருக்கீங்க. அப்ப அந்த வருஷத்தையும் சேர்த்து எத்தனை வருஷத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சொத்து பயன்படுத்த போறதாக நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஃபர்ஸ்ட் இயர்ல மொத்தமாக எத்தனை வருஷத்துக்கு அப்கமிங் நீங்க பயன்படுத்த போறீங்க? 5 வருடங்கள், 5 இயர்ஸ், ரைட்? 5 வருஷங்கள் நம்ம பயன்படுத்த போறோம். சோ ஃபர்ஸ்ட் இயர்ல நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரிமைனிங் 5 வருஷங்கள் நம்ம பயன்படுத்த போகின்றோம். இப்போ உங்களுக்கு தெரியும், பர்ச்சேஸ் பண்ணினது ஜூனாக இருந்தாலும், அதாவது ஏப்ரல்ல நம்ம இந்த நம்மளோட வரி மதிப்பாண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏப்ரல் பாவிக்கல, மே பாவிக்கல, 2 மாசம் பாவிக்கல. அப்ப ஜூன்ல இருந்து தான் பாவிக்க போறோம்னா 10 மாசத்துக்கு தான் நம்மளோட பாவிக்கப்படுவதாக இருந்தாலும் கூட நம்மளோட கேபிட்டல் அலவன்ஸ் ரூல்ஸ் என்ன? ஒரு சொத்து இந்த பிசினஸ்ல இது பயன்படுத்த போறாங்க, கண்டினியூஸா பயன்படுத்த போறாங்க. ஸோ 2022வது வரி மதிப்பாண்டுலையும் அந்த சொத்து பயன்படுத்தப்படுகிறது. இட் இஸ் அ டிப்ரெஷியபிள் அசெட். கம்பெனி ஓனராக இருந்தால் அதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னா எக்விசிஷன் இயர்ல ஃபுல் கேபிட்டல் அலவன்ஸ் கொடுக்கப்படும். ஸோ கேபிட்டல் அலவன்ஸ் என்பது இங்க எப்படி நம்ம கால்குலேஷன் பண்றோம்? நாம இந்த ஏ பி பிரிக்கிறதன் மூலமாக. ஸோ ஏ என்பது டிப்ரிசியேஷன் பேசிஸ். ஸோ 1 மில்லியனை நாம இந்த 5 வருஷத்தால பிரிச்சோம்னு சொன்னா 200,000 is going to be the capital allowance for the year of assessment 2022-23 ஆக இருக்க போகிறது. அதே மாதிரி இந்த 2022-23 முடிவடையும் போது ப்ரீவியஸ் இயர் ஆஃப் அசஸ்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரீவியஸ் இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்ல எந்த ஒரு ரிட்டர்ன் டவுன் வேல்யூவும் இல்ல. பட் இந்த வருஷம் முடியும் போது இந்த சொத்தினுடைய ரிட்டர்ன் டவுன் வேல்யூ டெக்ஸின் அடிப்படையில் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? காஸ்ட், கிரயம் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ற டிப்ரிசியேஷன் பேசிஸ். அதுல இருந்து கேபிட்டல் அலவன்ஸ் அந்த வருஷத்துக்கு எடுத்து 2 லட்சத்தை கழிச்சது போக 8 லட்சம் வரப்போகிறது. 800,000 is going to be that. இப்போ இந்த 8 லட்சம் தான் அடுத்த வருஷத்துக்கான டிப்ரிசியேஷன் பேசிஸ் ஆக மாறும். சோ சப்சீக்வெண்ட் இயர்ஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணின இயர்ஸ் தவிர அதுக்கு அங்கால வரக்கூடிய சப்சீக்வெண்ட் இயர்ஸ் எல்லாம் எது நம்மளுடைய டிப்ரிசியேஷன் பேசிஸ் ஆக வரும்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். எது நம்மளுடைய டிப்ரிசியேஷன் பேஸ் ஆக வரும்? WTV, நம்மளோட டெக்ஸ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ. சோ டெக்ஸ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ என்பது என்ன? 8 லட்சமாக இருக்க போகிறது ப்ரீவியஸ் இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்ல. சோ இந்த 8 லட்சம் தான் அடுத்து 2023-24 டிப்ரிசியேஷன் பேஸ் வரும். இப்ப சொல்லுங்க, 2023-24 இருந்து பார்க்கும்போது இன்னும் எத்தனை வருடங்கள், அதாவது ஒரு வருஷம் ஆல்ரெடி நம்ம பாவிச்சது பிறகு எத்தனை வருடங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சொத்து நமக்காக பயன்தர ஆயுட்காலத்தை கொண்டிருக்க போகிறது? 4 வருடங்களாக இருக்க போகிறது. இப்போ டிப்ரிசியேஷன் கேபிட்டல் அலவன்ஸ் என்ன செய்யப்படுகிறது? ஏ பி பிரிக்கணும். டிப்ரிசியேஷன் பேசிஸ் நம்பர் ஆஃப் ரிமைனிங் இயர்ஸ் பிரிச்சாலும் உங்களுக்கு 2 லட்சம் தான் வரும். பிகாஸ் திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரைட் லைன் பேசிஸ். ஸ்ட்ரைட் லைன் பேசிஸ் என்ன செய்யும்? ஒரே தொகை தான் கேபிட்டல் அலவன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பிகாஸ் நாம இங்க ரிட்டர்ன் டவுன் வேல்யூவையும் குறைச்சிக்கிறோம். ரிட்டர்ன் டவுன் வேல்யூ தான் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி மிச்சமாக எவ்வளவு பயன் தரு காலம் இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது தி சேம் அமௌண்ட் வில் கம். ஓகே, சோ இப்போ டெக்ஸ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ என்ன செய்ய போகிறது? டிப்ரிசியேஷன் பேசிஸை நம்ம கழிக்கணுமா? இல்ல, காஸ்ட்ல தான் கழிப்போம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செஞ்ச மாதிரி இந்த 1 மில்லியன்ல இருந்து 8 லட்சத்தை கழிக்க முடியாது. பிகாஸ் இந்த 1 மில்லியன் என்பது காஸ்டாக ஃபர்ஸ்ட் இயர்ல டிப்ரிசியேஷன் பேசிஸாக இருந்ததால நான் கழிச்சேன். அதுக்காக நீங்க 8 லட்சத்துல இருந்து 2 லட்சத்தை கழிக்கணும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இது டிப்ரிசியேஷன் பேசிஸ், நாட் த காஸ்ட். பட் நாம என்ன செய்யணும்? எப்பயுமே டெக்ஸ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கணிக்கிறதுக்கு என்னதை யூஸ் பண்ணணும்? ஆல்வேஸ் த காஸ்ட். பட் ஃபர்ஸ்ட் இயர்ல காஸ்டும் நம்மளோட டிப்ரிசியேஷன் பேசிஸ் உண்டாக இருந்ததால தான் நான் 1 மில்லியன் 2 லட்சத்தை கழிச்சேன். ஸோ நீங்க எப்பயுமே இதுல இருந்து இதை கழிக்கணும்னு முடிவு எடுக்க கூடாது. அப்ப எனவே டெக்ஸ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ 1 மில்லியன் இந்த சொத்தினுடைய காஸ்ட். இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு கிளைம் பண்ணிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் இயருக்கு 2 லட்சம். இப்ப இந்த வருஷத்தினுடைய இயர் ஆஃப் அசஸ்மெண்ட்டுக்கு 2 லட்சம் 4 லட்சம் கிளைம் பண்ணியாச்சு.
ஸோ 4 லட்சத்தை நம்ம கழிச்சோம்டா 6 லட்சம் உங்களுடைய டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேலுவாக 2023-24 வரி மதிப்பாண்டு முடிவடையும் போது இருக்கும். தென் இது என்ன செய்ய போகிறது, அடுத்த வருஷத்துக்கான டெக்ஸ் பேஸாக அந்த ரிட்டன் டவுன் வேலு வரும். தென் மிச்சம் இருக்கக்கூடியது 3 வருஷம். ஸோ இதன் அடிப்படையில் 6 லட்சத்தை 3 பிரிச்சிங்கன்னா எகெயின் 2 லட்சம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எகெயின் 1 மில்லியன்ல இருந்து நம்ம 2 லட்சம் 2 லட்சம் 2 லட்சமாக 3 வருஷத்துக்கு எடுத்தோம்டா 6 லட்சம் நம்ம கிளைம் பண்ணியிருப்போம். எனவே 4 லட்சம் தான் நமக்கான ரிட்டன் டவுன் வேலுவாக நம்ம எடுக்கிற ரிட்டன் டவுன் வேலுண்டா என்ன, இன்னும் எக்ஸ்ட்ராவாக எவ்வளவு எடுக்கிறதுக்கு இருக்குது என்பது. தென் அகைன் அடுத்த 2025-26க்கு அது 4 லட்சமாக வரப்போகிறது. இன்னும் 2 வருஷம் தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம பாவிக்க முடியும். ஸோ எனவே 4 லட்சம் 2ஆக பிரிக்கப்பட்டுச்சுன்னா எகெயின் 2 லட்சம் வரப்போகிறது. தென் அகைன் 1 மில்லியன்ல இருந்து 2 லட்சம் 2 லட்சமாக 4 தரவை எடுத்திருக்கிறோம். எனவே 800,000 8 லட்சம் என்பது நமக்கு எடுக்கப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 லட்சம் எடுக்க வேண்டியது டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேலுவாக வரும். தென் இது கடைசி ஆண்டுக்கான டிப்ரிசியேஷன் பேசிஸாக வரும். இன்னும் ஒரு வருடங்கள், அதாவது இந்த கடைசி வருடம், அதுதான் ஒரு வருடம், அந்த கடைசி வருடத்துக்கு மட்டும் நம்ம பாவிக்கலாம்னு சொன்னால் 2 லட்சத்தை உண்டா பிரிச்சோம்னாலும் அது 2 லட்சம் தான் வரும். இப்போ நம்மளுடைய டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மில்லியன்ல 2 லட்சம் 2 லட்சம் 5 வருடங்களுக்குமே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா 1 மில்லியனும் எடுக்கப்பட்டு விட்டது. எனவே டெக்ஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ கடைசி இதுல 0 வரும். எனவே நீங்க 8 லட்சம் ஃபர்ஸ்ட் 2022-23க்கு நீங்க மைனஸ் செக்ஷன்ல போடுங்க. 2023-24க்கு சாரி 2 லட்சம் 2 லட்சமாக நம்ம கேபிட்டல் அலவன்ஸாக ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் கூட்டப்படும். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இதான் சொல்றேன். சிம்பிளி திஸ் இஸ் how we will calculate the capital allowance. Is it make sense? இப்போ இது சிம்பிளா ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 5 வருஷம்ண்டா உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு வழங்கும் 1 மில்லியன்ல 5 வருஷம்ண்டா ஒவ்வொரு வருஷமும் 2 லட்சம் 2 லட்சம் தான் கொடுப்போம். அது சிம்பிளான விஷயம். ஏன் இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன்டா, இதுதான் டெக்ஸ் பயன்படுத்துற விதம். டிப்ரிசியேஷன் பேசிஸ், நம்பர் ஆஃப் ரிமைனிங் இயர்ஸ், கேபிட்டல் அலவன்ஸ், ரிட்டன் டவுன் வேல்யூ, அப்போ ஃபர்ஸ்ட் இயர் காஸ்ட், ரெண்டாவது அதுக்கு பிறகு வரதெல்லாம் ரிட்டன் டவுன் வேல்யூனா உங்களுக்கு சிம்பிளா ஓகே 1 மில்லியன்டா 25% 20% அல்லது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா சிம்பிளா உங்களுக்கு நான் சொல்லல. பட் this is how the text is explaining. இப்படிதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும், ஓகே இவருக்கு டிப்ரிசியேஷன் பேசிஸ் புரிஞ்சிக்குது, ஏ என்பது பி என்பது கேபிட்டல் அலவன்ஸ் என்பது ரிட்டன் டவுன் வேல்யூ என்பதெல்லாம் இவருக்கு புரிஞ்சுதுங்கிறத நீங்க எக்ஸாமினருக்கு கடத்த முடியும். இல்லாட்டி சிம்பிளா 1 மில்லியன் 5 வருஷம்டா ஒவ்வொரு வருஷமும் வரப்போ ஸ்டைல் லைன் பேசிஸ்டா வரக்கூடிய 5 வருஷத்துக்கு 2 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு போகலும் எனக்கு வழங்கப்படுத்தலும். பட் தட்ஸ் நாட் த வே. புரியுதா? ஃபைன். I hope so. You are with me and understanding. So இதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய இந்த calculation of capital allowance என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். Right? Then we have to look at the fourth schedule. So இந்த fourth scheduleல தான் உங்களுக்கு எந்தெந்த இயர்ஸை வந்துட்டு எடுத்திருக்காங்க, அதை எப்படி கிளாஸாக பிரிக்கிறாங்க என்பதெல்லாம் வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நான் டுடே இதோட நான் கிளாஸை முடிச்சு கொள்கிறேன். பிகாஸ் டுடே ஐ எம் ஹேவிங் சம் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஐ ஹவ் டு கோ அவுட் வெரி ஏர்லி. ஸோ தென் நம்ம இதனுடைய கிளாஸ் பேலன்ஸை I think so. Is it okay for all of you to have a class around no evening? No, I can't. So evening classes illa, but if I can, I will inform in the group. Otherwise, tomorrow morning, the same times, we will arrange the classes around 9. Okay. So capital allowance அடுத்த கிளாஸ்ல நமக்கு முடியுமாக இருக்கும். So let's see in the next classes, guys. Okay. Thank you all. Thank you. See you in the next class. Have a great day. Thank you all. Bye.